ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மேலே எந்த தவறுமே கிடையாது. இருந்தாலும் எதிரி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் போட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாந்திரிக ரீதியாகவும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னால் சமாளிக்க முடியல. அவன் பண்ண விஷயத்தினால நானே குடும்பமும் பட முடியாத கஷ்டத்தையே அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நான் பதிலுக்கு நானும் பண்ணணும், மாந்திரிக இதையும் போக முடியலை, என்னால் அந்தளவுக்கு வசதிகளும் இல்லை, ஆனாலும் நான் பண்ணணும், அவருக்கு அதுக்கான சரியான தண்டனை கொடுக்கணும், ஏன் ஒரு படி மேலே எனக்கு பண்ணதுக்கு மேலே ஒரு படி மேலே அவனுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் அந்த சொல்கிற முறையை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது பயன்படுத்துறது முக்கியம் கிடையாது. உங்கள் மேலே சரிங்களா நியாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தணும். காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப எளிமையான முறை. இது யார் பயன்படுத்தினாலும் 100% வேலை செய்யும். இதுக்கு நீங்கள் ஒரு தெய்வ உபாசகராக இருக்கணும், மாந்திரிகம் கற்றுருக்கணும், பூஜைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு எளிய தாந்திரிக முறை சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், யார் செஞ்சாலுமே பலன் கிடைக்கும். ஆனால் தவறு இல்லாமல் நீங்கள் அவங்க மேலே பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கும். ஆனால் அதை விட பவராக திரும்பி உங்களுக்கு இது நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் சைடு நியாயம் இருக்குது, உங்கள் சைடு தப்பே கிடையாது. இருந்தாலும் உங்களை முன்னேற விடாமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினவன், தொல்லை கொடுக்குறவன், உங்கள் குடும்பத்தை பிரித்தவங்களுக்கு மட்டும் இந்த முறையை பயன்படுத்துங்க. கை மேலே பலன் கொடுக்கும் சரிங்களா. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பன்றியுடைய உதிரம் சரிங்களா. ரெண்டாவது பன்றியுடைய மலம். மூணாவது பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு சாம்பல். இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அமாவாசை இரவு சிறப்பு, இல்லையா ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா. இரவு ஒரு 10 மணி போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மயானத்துக்கு போங்க. மயானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே மயானத்துடைய வாசலில் சரிங்களா, வாசலில் ஒரு சூடத்தை கொளுத்திட்டு அங்குள்ள தெய்வங்கள்கிட்ட வணங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு போங்க உள்ளார. கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உடற்கட்டு போட்டிருக்கணும் சரிங்களா. உடற்கட்டு போட்டுட்டு தான் இந்த விஷயத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பன்றியோட ரத்தத்துக்கு அங்கே உள்ள அனைத்து விதமான தேவதைகளும் ஆத்மாக்களும் வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துக்கு சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, உடற்கட்டு சரிங்களா. உங்களை சுற்றி விபூதியை கையில் எடுத்து உடற்கட்டு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி உங்களுடைய நாலாபுறமும் தூவிட்டு இந்த முறையை நீங்கள் ஆரம்பிங்க. தைரியமாக உள்ளவங்க மட்டும் பண்ணுங்கள், மற்றவங்க யாரும் இதை பண்ண வேண்டாம். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பனை ஓலையில் என்ன பண்ணுறீங்கன்னா பன்றியோட உதிரம் அதை போடுங்க, ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு அதற்கு மேலே பன்றியுடைய மலம் சரிங்களா. அப்புறமேட்டு சுடுகாட்டு சாம்பல் இதை என்ன பண்ணுங்க, பெரட்டுங்க. பெரட்டிட்டு அங்கே உள்ள இறந்து போனவங்க துணி, இப்போ நீங்கள் உங்களை தொல்லை கொடுக்குறது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அங்கே இறந்து போனவங்களுக்கு துணி மூட்டை கட்டி போட்டிருப்பாங்க பாருங்கள் சரிங்களா. அவங்களோட துணி ஏதாச்சும் ஒரு ஆணுடைய துணி, சட்டை, வேஷ்டி, ஆண் சம்பந்தமான துணியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சின்னதாக கிழிச்சு இந்த நம்ம பயன்படுத்த அந்த 3 பொருளையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்குங்க சரிங்களா. இல்லை உங்களுக்கு தொல்லை கொடுக்குறது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அங்கே இறந்தவங்க துணி அங்கே போட்டிருப்பாங்களா மூட்டை கட்டி சரிங்களா. அது சேலையாக இருக்கலாம், எந்த துணியாக இருக்கலாம், பெண்ணோட துணியில் இந்த 3 பொருளையும் சேர்த்து ஒரு மூட்டை கட்டி இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எதிரியோட வாசலில் புதைச்சிருங்க சரிங்களா. அப்படி புதைக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எதிரியோட ஒரு ஓரத்தில் எங்கேயாச்சும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போட்டு விட்ருங்க சரிங்களா. ஒன்று, இதை எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா, யமகண்ட நேரத்தில் நீங்கள் போய் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரணும். நான் உங்களை ஏற்கனவே சொன்னது போல் தான், சுடுகாட்டில் உடற்கட்டு மாலை போடணும். வெளியே வந்ததுக்கப்புறமே உடற்கட்டு மாலை நீங்கள் போடணும். போட்டதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அவங்களோட எல்லைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்குள்ள எல்லா தெய்வம் உங்களை மறிக்கும் சரிங்களா. கண்டிப்பாக மறிக்கும்.
இது சும்மா வந்து மற்றவங்க சொல்லவா நீங்கள் போகலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக இது உடற்கட்டு கண்டிப்பாக அவசியம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டு சப்போஸ் உங்களால் போடலாம் கூட பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா, நண்பர்கள் மூலிமா அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னா அவங்க மூலிமா வந்து போட சொல்லிடுங்க. போட சொல்லுங்கள். வாசலில் புதைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம இதை பண்ணியாச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ட்டு எடுத்த உடனே அந்த வீட்டில் உள்ள தெய்வம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே விலகிரும். முன்னோர்கள், அங்கே வணங்குற முன்னோர்கள் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த செல்வம், ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே தெரிச்சு ஓடிடும். சரிங்களா? அந்த குடும்பத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, முடக்கம் வந்து கட்டு உழுவ ஆரம்பிச்சிடும். பீடைகள், சரிங்களா? குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள் வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க குடும்பத்து வீட்டுக்குள்ளே அவங்களால இருக்க முடியாது. நிம்மதியாக ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. சொல்ல முடியாத அளவு கனவுகள், அப்பப்போ சிறு சிறு விபத்துகள், சரிங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப வந்து கீழே போயிடுவாங்க. பணங்காசு எல்லாம் கண்டிப்பாக வராது. இருக்கிறதும் கரைய ஆரம்பிச்சிடும், விலக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இது வந்து யாரும் சாதாரணமாக எடுத்து பண்ண வேண்டாம். அது மட்டும் இது உடனே சரி பண்ணவும் முடியாது. அவங்க வந்து இதை வந்து உடனே சரி பண்ண முடியுமா? சரி பண்ணவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு தகுந்த பூஜை முறைகளை வந்து அவங்க பண்ணி சரி பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து சரியாகும். நீங்கள் பண்ணுறது எளிமையான முறையாக இருக்கலாம், ஆனால் அங்கே பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக பவராக உக்கிரமாக இருக்கும். சுற்றியில் எந்த தெய்வம், அவங்க எந்த தெய்வத்தை வீட்டை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் அந்த தெய்வம் வந்து அங்கே வந்து பலன் கொடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை அங்கேருந்து விளக்கினா மட்டும்தான், விலைக்கு மேற்கொண்டு அந்த இடத்துல வந்து ஒரு யாகம் வளர்க்கணும். இல்லையா, அதுக்கு சரியான பாசிட்டிவான எந்திரங்கள், குடுவைகள், சரிங்களா, வச்சா மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து பழைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், இது ரொம்ப எளிய முறை, யார் பண்ணால் வேலை செய்யும். ஆனால் உங்கள் மேலே தவறு இல்லைனா மட்டும் பண்ணுங்கள். நியாயமான விஷயத்துக்கு மட்டும் பண்ணுங்கள். வெளியே எங்கேயும் போய் என்னால் முடியல, செஞ்சு பலன் அடிக்கலை அப்படிங்கிறது மட்டும் இதை வந்து பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள். தைரியம் இல்லைனா இது யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கு மந்திர முறை கிடையாது, உருமுறை கிடையாது. இது முழுக்க முழுக்க தாந்திரிக முறை. சரிங்களா? அப்புறம் அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.